ஏங்க தோசை சுடுறதெல்லாம் சமைக்கிற கணக்குலயே வராதுங்க. கூட குழம்பு வச்சா மட்டும் தான் சமைக்கிற கணக்குல வருங்க. ரீஹீட் பண்ணிட்டு குடுத்துட்டாக்கா, அதெல்லாம் சமைக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியக்கா அவர்களுக்கும், சாண்ட்ரா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட முட்டிக்கிச்சு. ஆனா நடுவுல அமித் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைய கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்றாப்ல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில 2 டீம் வந்து இருந்தது. ஓகேங்களா? கிச்சன் டீமில் 6 பேரை போட்டு ஒரு வேலைக்கு 3 பேர் சமைக்கணும், இன்னொரு வேலைக்கு 3 பேர் வந்து சமைக்கணும். ஸோ அப்படின்னா காலையில் சமைச்சவங்க நைட்டு சமைப்பாங்க, மதியம் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நைட்டு சமைச்சவங்க அடுத்த நாள் மதியம் தான் வந்து சமைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து நல்ல டைம் கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ எப்போதுமே அந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்க வேண்டிய அவசியமும் வந்து இருக்காது. ஸோ இதை கரெக்டாக ஸ்மார்ட் மூவ் பண்ணாப்புல நம்மளோட அமித் அவர்கள். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா, கம்ருதீன், அதுக்கப்புறம் ரம்யா, இவங்க 3 பேர் ஒரு டீமு. இந்த பக்கம் வந்து எஃப்ஜே, அப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கனி, இவங்க ஒரு டீம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நேத்திக்கு நல்லா நிறைய சமைச்சு வச்சுட்டாங்க கனி டீம். ஓகேங்களா? நேத்திக்கு நைட்டு. ஸோ இதனால் வந்து சாப்பாடெல்லாம் வந்து மீந்துடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ரம்யாஜோ இருக்காங்களே, இந்த ரீஹீட் பண்ணுறதெல்லாம் வந்து சமைக்கிறதுலேருந்து சேராதா? நாங்கள் வந்து ரீஹீட் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம்ல. ஸோ அதனால் இந்த வேலை நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னா, நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து செய்ய மாட்டோம், டேரெக்டாக நைட்டுக்கு தான் வந்து செய்வோம், அவங்க ஆஃப்டர்நூன் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே கனிக்கிட்ட போய் வந்து சொல்லும்போது கனி அவர்கள் பயங்கர காண்டாகிறாங்க. அது எப்படிங்க சாப்பாடை ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டாக்கா அது எப்படிங்க சமைக்கிற கணக்கில் வந்து வரும்? ஸோ அப்படிலாம் என்னால் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு ஃபுல் மீல் சமைச்சா மட்டும்தான் அது சமைக்கிற கணக்கில் வரும். ஸோ அதை விட்டு ஒரே ஒரு தோசையை ஊற்றி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரீஹீட் பண்ணி வந்து கொடுத்தாக்கா அது எப்படி சமைக்கிற கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ரீஹீட் பண்ணுறதை மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பெருசாகுது. அதுக்கப்புறம் உள்ளர வராங்க. உள்ளர வந்து சொல்லும்போது சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, பாருப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சரியா? நான் வந்து தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன் அண்ட் சாம்பார் வந்து செய்ய போகிறேன். இவங்க ரீஹீட் பண்ணி கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலனா போட்டோம், ஓகேவா? நான் என் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க ரீஹீட் பண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரீஹீட் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஆனால் கூட தோசை வந்து ஊற்றி கொடுக்குறோம்ல, அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு தரோம்ல. ஸோ அப்படி வச்சு தரும்போது அது வந்து சமைக்கிறதுல சேராதானா? சேராதுன்றாங்க. தோசைலாம் ஊற்றி கொடுத்தா முடியவே முடியாது, ஆனால் சாம்பார் வச்சிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி கனி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. அதை எப்படி நம்ம அமித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரீஹீட் பண்ணி கொடுத்துருங்க, கூடவே தோசையும் ஊற்றி கொடுத்துருங்க, கூடவே சாம்பார் வச்சு கொடுத்துருங்க, மத்தியானம் அவங்க சமைக்கிட்டோம் அப்படின்னா, அப்படிலாம் முடியாது. அது எப்படி முடியும்? அதெல்லாம் வந்து கணக்கு வராது, சரியா? நான்லாம் வந்து சமைக்க மாட்டேன். நான் இப்போ செஞ்சுட்டேன்னா டேரெக்டாக நைட்டுக்கு தான் வந்து செய்வேன், இல்லைனா அடுத்த நாள் தான் செய்வேன் அப்படின்றாங்க. ஏம்மா அதை தானேம்மா அவங்களும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ரீஹீட் வந்து பண்ணி கொடுக்குறோம், கூடவே தோசை செஞ்சு தரோம், ஒரு சாம்பார் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சமைக்கிற கணக்கில் வரும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? எப்படி அது சமைக்கிற கணக்கில் வரும்? அதெல்லாம் முடியவே முடியாது. ஃபுல் மீல்ஸு சமைச்சா தான் அது சமைக்கிற கணக்கில் வரும் அப்படின்றாங்க. சரிம்மா நீங்கள் ஹீட் பண்ணி கொடுங்க, தோசை 4 சுட்டு கொடுங்க, மத்தியானம் அவங்க சமைக்கிட்டோம் அப்படின்னா, முடியாது. அது எப்படி முடியும்? முடியாது, அதெல்லாம் கணக்கு வராது, அவங்க தான் செய்யணும் அப்படின்றாங்க. கனி, என்ன கனி நல்லா பண்ணுறீங்க சிறப்பாக அப்படின்ற மாதிரி வந்துருந்தது. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வந்து சாண்ட்ரா வந்து குறை சொல்கிறது, அதிகமான பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன அவங்க மிஞ்சி போனால் ஒரு டிஷ் வந்து சமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாம்பார் செய்கிறாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு வந்து ஏதாவது சைடிஷ் எதாவது சமைக்கிறாங்களா? இல்லை. ஆனால் நாங்கள் குக் பண்ணும்போது அப்படியே சமைக்கிறோம், சைடிஷ் எல்லாம் வந்து போட்டு சமைக்கிறோம்ல. ஸோ அதனால தான் பாத்திரம் அதிகமாகுது, இதே ஒரு குறையாக வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே பண்ணிக்கிறேன் போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும், மெயின் டிஷ்ஷாக இருக்கட்டும், தோசை சுடுறோம், சாம்பார் வைக்கிறோம், ஓகே இப்போ எங்களோட வேலை அதை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் கனியால் ஏற்றுக்க முடியல. ஆனால் கனியை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை சுட்டு போடுறதெல்லாம் சமைக்கிற கணக்கில் வராது அப்படின்னு சொல்கிற கனி அவர்கள், சரிம்மா அதை நீங்கள் செஞ்சுடுங்க, மத்தியானத்துக்கு அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறம்போது முடியவே முடியாது, அப்படியெல்லாம் முடியாது, நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.